அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டா எடிட்டோரியல் பேஜ். ஸோ இந்த எடிட்டோரியல் பேஜ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லேண்ட்மார்க் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன லேண்ட்மார்க் அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு 2020-21ல பார்த்தீங்கன்னா COVID-19 பேண்டமிக் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ இந்த COVID-19 பேண்டமிக்ல இருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறமா WHO என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லா நாடுகள்ல இருந்தும் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்க மாதிரியான ஒரு இன்டர் கவர்மெண்டல் நெகோஷியேட்டிங் பாடி அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுக்கு ஒரு பேண்டமிக் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுச்சு. இந்த மாதிரி திடீர்னு ஒரு பேண்டமிக் ஏற்படுது அப்படிங்கிறப்ப நம்மளால எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுனே தெரியாம இருந்துச்சு கொரோனா வைரஸ் வந்தப்ப. ஓகேங்களா? அப்ப இதுக்கப்புறமா ஒரு பேண்டமிக் வருது அப்படின்னா அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெக்னிக்காலிட்டிஸை எப்படி நம்ம மானிட்டர் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி ஒரு பேண்டமிக் அக்ரிமெண்ட்டை உருவாக்குறதுக்காக ஒரு இன்டர் கவர்மெண்டல் நெகோஷியேட்டிங் பாடி அப்படிங்கிறத WHO கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த நெகோஷியேட்டிங் பாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பேண்டமிக் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த மாசம் இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா WHO பேண்டமிக் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த WHO பேண்டமிக் அக்ரிமெண்ட்டோட முக்கியமான சிறப்பம்சங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹெல்த் கேர் வொர்க்கர்ஸ வந்து புரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட்டா இருக்கு. இல்ல இந்த அக்ரிமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் வொர்க்கர்ஸ வந்து புரொடெக்ட் பண்ணணும். அடுத்ததா இந்த அக்ரிமெண்ட்டோட மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் பாயிண்ட் என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாட்டுல ஒரு வைரஸ் தொற்று ஏற்படுது. அது அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களையுமே பாதிக்குது. அது ஒரு எண்டமிக்கா இருக்கு. திடீர்னு பார்த்தோம்னா, அது மத்த நாடுகளுக்கும் பரவி அது பேண்டமிக்கா மாற ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ ஒரு நாட்டுல ஒரு வைரஸ் தொற்று ஏற்படுது. ஸோ அந்த நாடு வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த வைரஸோட சாம்பிள்ஸ வந்து WHO கிட்ட குடுக்கணும். வளர்ந்த நாடுகள் கிட்ட குடுக்கணும். சரிங்களா? வளர்ந்த நாடுகள் அந்த சாம்பிள்ஸ் வாங்கி, அந்த சாம்பிள்ஸ பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, வேக்சின டெவலப் பண்ணுவாங்க. அந்த பார்மா கம்பெனிஸ்லாம் அந்த சாம்பிள் ஆக்சஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேக்சின அந்த டிசீஸ்க்கு எதிரா தயார் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ என்ன ஒரு கான்ட்ரோவர்ஷி அப்டின்னா, நமக்கு பாதிக்கப்பட்ட நாடுகள் அந்த சாம்பிள்ஸ குடுக்குறாங்க. அந்த சாம்பிள்ஸ பேஸ் பண்ணி தான் இவங்க வேக்சின்ஸ கிரியேட் பண்றாங்க. ஆனா மறுபடியும் இந்த வேக்சின்ஸ அந்த நாடுக்கு குடுக்குறப்ப, அத வந்து ஹை பிரைஸ்ல வந்து குடுக்குறாங்க. ரொம்ப காசுக்கு வந்து குடுக்குறாங்க. இந்த ஒரு கான்ட்ரோவர்சி, இந்த ஒரு இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ பாதிக்கப்பட்ட நாடு சாம்பிள்ஸ குடுக்குறப்ப, அந்த சாம்பிள்ஸ பேஸ் பண்ணி வேக்சின தயாரிக்கக்கூடிய நாடு, ஒண்ணு வேக்சின கம்மியான பிரைஸ்க்கு குடுக்கணும். இல்ல அந்த வேக்சின் எப்படி தயார் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த டெக்னாலஜிய ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த டெக்னிக்ஸ வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. அதே மாரி இந்த பேண்டமிக் அக்ரீமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, பார்மா கம்பெனிஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கமிட்மெண்ட்ட வந்து குடுத்துருக்காங்க. அவங்க தயாரிக்கக்கூடிய வேக்சின்ஸ்ல 10% வந்து WHO க்கு டொனேட் பண்ணுவாங்க. இன்னொரு 10% கம்மியான காசுக்கு WHO க்கு டொனேட் பண்ணுவாங்க. இதன் மூலியமா WHO என்ன பண்ண முடியும்? அந்த வேக்சின்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி புவர் கண்ட்ரீஸ், இப்ப ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, புவர் கண்ட்ரீஸா இருக்கும். அங்கலாம் வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுறப்ப அந்த வேக்சின்ஸ அவங்கனால குடுக்க முடியும். சரியா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அக்ரீமென்ட்டா இருக்கு. இத அடுத்த மாசம் அடாப்ட் பண்றப்ப இன்னும் டீப்பா இத பத்தி அனலைஸ் பண்ணுவாங்க. அப்ப இன்னும் நம்ம நெறைய தெரிஞ்சுக்க முடியும். சரியா? இப்போதைக்கு இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் அப்டின்னா, ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இது WHO ஒரு அக்ரீமென்ட்டா இருக்கு. இதே மாரி பார்த்தீங்கன்னா, WHO இன்னொரு வேர்ல்டு லெவல்ல எல்லா நாடுகளுமே ஏத்துக்கிட்ட இன்னொரு அக்ரீமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? IHR இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன்ஸ். இந்த இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது 1969ல இனிஷியலா வந்திருக்கும். அதுக்கப்புறமா இந்த 1969ல வந்த அக்ரீமெண்ட்ட ரீப்ளேஸ் பண்ணிட்டு, இப்போ கரண்ட்டா ஆக்டிவா இருக்கக்கூடிய அக்ரீமெண்ட் என்னன்னா 2005ல வந்திருக்கும். இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன்ஸ் 2005. ஓகேங்களா? ஸோ பேண்டமிக் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் நம்ம அடாப்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அக்ரீமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ரிலேட் பண்ணி. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நியூ பாத்வேஸ் ஃபார் இந்தியாஸ் கிரியேட்டிவ் எக்கானமி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க.
இதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு தேவைப்படும். இந்தியாவோட கிரியேட்டிவ் எக்கானமினா கிரியேட்டிவ் எக்கானமினா என்ன? இந்தியால அத எப்படி டெவலப் பண்ண முடியும்? அப்படி கேட்கலாம். அதோட சிக்னிஃபிகன்ஸ கேட்கலாம். என்ன சேலஞ்சஸ் இருக்கு? மோஸ்ட்டா என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு தான் கேட்பாங்க. சரியா? ஏன்னா இந்தியாவ பொறுத்தவரைக்கும் கிரியேட்டிவ் எக்கானமி அப்படிங்கிறது ஒரு டெவலப்பிங் கான்செப்ட். சரியா? ஸோ கிரியேட்டிவ் எக்கானமினா ஒண்ணும் கிடையாது. கன்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஜெனரேஷன் ஆஃப் நியூ ஐடியாஸ், நியூ மெத்தடாலஜிஸ் இதெல்லாம் தான் என்னன்னு சொல்றாங்க? கிரியேட்டிவ் எக்கானமி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியால என்ன ஒரு சேலஞ்ச் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த கிரியேட்டிவ் எக்கானமி அப்படிங்கிறது இருக்கு. ஒரு கிரியேட்டர்னால கிரியேட்டிவிட்டிய வந்து கொடுக்க முடியும். ஆனா, அந்த கிரியேட்டிவிட்டிய இன்னோவேட்டர்ஸ்னால மட்டும் தான் ஒரு ப்ராடக்ட்டா மாத்த முடியும். அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஆர்குமென்ட்டா இருக்கு. சரிங்களா? என்ன சொல்றாங்க? ஒரு கிரியேட்டர்னால ஐடியாஸ கொடுக்க முடியும். கிரியேட்டர்ஸ் கம் அப் வித் ஐடியாஸ். ஆனா, இன்னோவேட்டர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க? தே டிரான்ஸ்லேட் த ஐடியாஸ் இன்டூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்விசஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல முக்கியமானது. கிரியேட்டர்ஸ்னால ஐடியாஸ குடுக்க முடியும். அத ப்ராடக்ட்டா மாத்தணும்னா அதுக்கு இன்னோவேட்டர்ஸ் தேவ. அப்ப இந்தியாவுல கிரியேட்டிவிட்டி நெறைய இருக்கு. இன்னோவேஷன் கம்மியா இருக்கு. அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. சரியா? கிரியேட்டிவிட்டி இந்தியால அதிகமா இருக்கு. இன்னோவேஷன் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. அப்ப கிரியேட்டிவிட்டிக்கும், இன்னோவேஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப்ப நம்ம பிரிட்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப அந்த கேப்ப நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்ன தேவைப்படுது? நெறைய ஃபண்டிங் அப்படிங்கிறது தேவைப்படுது. இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல்ல லார்ஜர் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். சரிங்களா? இப்போ கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கு. கிரியேட்டிவிட்டி இந்தியால பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்டது இருக்கு. அ லோக்கல் லெவல்ல இருந்து பார்க்குறப்ப ரூரல் டூ அர்பன் வரைக்கும் போறப்போ, நெறைய கிராஸ் ரூட் இன்னோவேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் இந்த கிரியேட்டிவ் ஐடியாவ ஒரு மார்க்கெட்டபிள் ப்ராடக்ட்டா மாத்தணும். சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மாத்தணும் அப்படின்னா, அதுக்கு நெறைய இன்வெஸ்ட்மென்ட் அந்த டாலன்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த டாலன்ட் ஐடென்டிஃபிகேஷன எடுத்து, அதுக்கு தேவையான சப்போர்ட் மெக்கானிசம குடுத்தோம் அப்படின்னா, சப்போர்ட் மெக்கானிசம் இன் த சென்ஸ் அவங்களுக்கு தேவையான கிரிட்டிக்கல் அ கிரிட்டிக்கல் பார்ட்ஸ வந்து குடுக்கணும். கிரிட்டிக்கல் டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் அப்படிங்கிறத குடுக்கணும். இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறத குடுக்கணும். இந்த மாதிரியான சப்போர்ட்ட நம்ம அரசாங்கம் குடுத்துச்சு அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய எனார்மஸ் கிரியேட்டிவிட்டி எல்லாமே இன்னோவேஷனா வரும். இன்னோவேஷனா வரப்ப அது எல்லாமே மார்க்கெட்டபிள் ப்ராடக்ட்ஸா வரும். அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா வேர்ல்டு லெவல்ல பார்க்கிறப்ப, இந்த கிரியேட்டிவ் எக்கானமி அப்படிங்கிறது ஒரு குரோயிங் ட்ரெண்ட்ல வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியாலுமே இந்த கிரியேட்டிவ் எக்கானமி குரோயிங் ட்ரெண்ட்ல இருந்தாலும், கிராஸ் ரூட்ல இருந்து அத நம்ம டெவலப் பண்றப்ப, இந்தியாவுக்கு இது நெறையா எக்கனாமிக்கலாவும் பெனிஃபிட்டா இருக்கும். அதே மாரி வேலை வாய்ப்புகளையும் அதிகமா உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு பிரசிடென்ட் அண்ட் கவர்னரோட ரோல பத்தி குடுத்திருந்தாங்க. அதுல நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் எப்பயுமே வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கேபினட்டோட முடிவ தான் அவர் வந்து பிரதிபலிக்கணும். கரெக்ட்டா? அவர் வந்து அவருக்குன்னு டிஸ்கிரிஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுல இல்ல. ஸோ கான்ஸ்டிடியூஷன் வைஸ் பார்க்கிறப்ப பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் ஒரு ஃபார்மல் ஹெட் தான். அவரோட பவர்ஸ் அவர் எக்ஸர்சைஸ் பண்ணணும் அப்படின்னா, அவரு கேபினட்டோட அட்வைஸ கேட்டு தான் நடந்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருப்போம். ஸோ அதையே எந்த வழக்குல மறுபடியும் ரீஇட்டரேட் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் அத சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சம்ஷர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படிங்கிற வழக்குலயும், நவம் ரேபியா அப்படிங்கிற வழக்குலயும் இத இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் அத மட்டும் தெரிஞ்சுப்போம். அண்ட் தென் வேற என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஜுடிஷியல் இன்கர்ஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ என்ன ஒரு பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல இந்த வக்ஃப் சட்டத்துக்கு எதிரா ஒரு போராட்டம் அது வந்து பெரிய லெவல் போராட்டமா மாறிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால ஒருத்தர் வந்து என்ன வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 355 இன்வோக் பண்ணி சுப்ரீம் கோர்ட் அங்க ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு ஒரு டைரக்ஷன குடுக்கணும். அங்க கவர்னர் ரூல் கொண்டு வரணும், பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஹியரிங் அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் நாங்க அ சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு மேண்டமஸ கமாண்ட் பண்றோம் அப்படின்னா, மேண்டமஸ் அப்படின்னா வி கமாண்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் மேண்டமஸ் போடுறாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு. அதாவது இந்த மாரி பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து பிரசிடென்ட் ரூல கொண்டு வாங்க அப்படிங்கிறத நாங்க சொன்னோம்னா, அது வந்து ஜுடிஷியல் இன்கர்ஷன் ஆயிராதா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்டிருப்பாங்க. சரியா? ஸோ இது வந்து பேக்கிரவுண்ட். ஜுடிஷியல் இன்கர்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல டெஃபினிஷன தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தெரியாத வார்த்தைக்கு டெஃபினிஷன தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஜுடிஷியல் இன்கர்ஷன் நம்ம ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அண்ட் தென் ஜுடிஷியல்
ரெஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். ஜுடிஷியல் ஓவர் ரீச் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அதே மாரி தான் இங்க ஜுடிஷியல் இன்கர்ஷன் அப்படிங்கிற ஒரு டெர்ம். ஜுடிஷியல் இன்கர்ஷன் அப்படின்னா, ஓவர் ரீச் அப்படிங்கிறது மாரியான ஒரு மீனிங் தான். ஸோ ஜுடிஷியரி வந்து அவங்களோட டொமைன விட்டுட்டு லெஜிஸ்லேட்டிவ் டொமைன், எக்ஸிக்யூட்டிவ் டொமைன்க்குள்ள அதிகமா இன்வால்வ் ஆகுறத தான் ஜுடிஷியல் இன்கர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எக்ஸாம்பிள்க்கு ஆர்டிகிள் 142 பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் நெறைய விஷயங்கள பண்ணுவாங்க. இப்ப ரீசென்ட்டா கூட பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். ஜுடிஷியல் இன்கர்ஷன்க்கு ஓகேங்களா? ஆக்சுவலி பொதுவா பார்த்தோம்னா, இது வந்து ஒரு பிரசிடென்ட்டோ, கவர்னரோ ஒரு எக்ஸிக்யூட்டிவோட வேலையா இருக்கு. ஆனா, அது எக்ஸிக்யூட்டிவையும் தாண்டி ஜுடிஷியரியோட இன்கர்ஷன் மூலியமா இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அத வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். ஜுடிஷியரி அவங்களோட டொமைன விட்டுட்டு லெஜிஸ்லேட்டிவ் டொமைன், எக்ஸிக்யூட்டிவ் டொமைன்குள்ள போய் ஆ இன்டர்ஃபியர் ஆகுறத நம்ம இன்கர்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரோவோட டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்ட பத்தி குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற திட்டம் தான் இது இல்லையா? ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது சாரி பிஎஸ்எல்வி C60 ஓகேவா? ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற திட்டம் பிஎஸ்எல்வி C60ல அனுப்பியிருப்போம். எப்போ அனுப்பியிருப்போம் அப்படின்னா, டிசம்பர் 30 போன வருஷத்தோட கடைசி லான்ச்சா இருந்திருக்கும். 2024ல. இதுல வந்து 2 விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா? SDX-1 அண்ட் தென் SDX-2 அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் இருக்கும். இது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணு பேர் வந்து சேசர், இன்னொரு பேர் வந்து டார்கெட். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படின்னா, ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமென்ட். அததான் ஸ்பேடெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமென்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டத்த பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நமக்கு இப்போ பொதுவா 2 ஒரு ட்ரெயினோட இன்ஜினும், ட்ரெயினோட பெட்டியும் வந்து ஜாயின் ஆகுறத, கப்புள் ஆகுறத நம்ம பார்த்திருப்போம் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல. அது வந்து டாக்கிங் அத வந்து கப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி 2 விண்கலன்கள் ஓகேங்களா? ஸ்பேஸ்ல 2 விண்கலன்கள் வந்து ஒண்ணோட ஒண்ணு ஜாயின் ஆகுறத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கப்புள் ஆகுறத என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சேசர் அண்ட் டார்கெட் இது 2ம் எப்ப டாக்கிங் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 16ல நமக்கு டாக்கிங் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஜனவரி 16, 2025ல தான் ஃபர்ஸ்ட் டாக்கிங் அப்படிங்கிறது நடந்திருக்கும். சரியா? அடுத்தது ஃபர்ஸ்ட் அன்டாக்கிங் அப்படிங்கிறது எப்ப நடந்துச்சு அப்படின்னா, மார்ச் 13ல நடந்திருக்கும். சரிங்களா? அன்டாக்கிங் அப்படிங்கிறது நமக்கு மார்ச் 13 மார்ச்ல நடந்திருக்கும். ஓகேவா? டாக்கிங்னா 2ம் ஒண்ணோட ஒண்ணு சேர்றது. அன்டாக்கிங் அப்படின்னா 2ம் அந்த ஜாயின் ஆகுறது மறுபடியும் செப்பரேட் ஆகுறது. சரியா? அதுதான் அன்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இப்ப மறுபடியும் இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செகண்ட் டைமா டாக்கிங் பண்ணி பார்த்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த நியூஸ்ல. இந்த டாக்கிங் அப்படிங்கிற இந்த எக்ஸ்பெரிமென்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கல் டெவலப்மென்ட்க்கு, ஃபியூச்சர் இஸ்ரோ மிஷன்ஸ்க்கு இந்த டாக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுது. வேர்ல்டு லெவல்ல பார்த்தீங்கன்னா, யுஎஸ், ரஷ்யா அண்ட் சைனாவுக்கு அப்புறமா இந்தியா தான் இந்த டாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்ச ஒரு நாடு. ஓகேங்களா? யுஎஸ், ரஷ்யா அண்ட் தென் சைனாவுக்கு அப்புறமா. சரியா? இப்ப இந்த டாக்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய சந்திராயன் 4 இதுக்கு தேவைப்படும். சந்திராயன் 4ஓட மிஷன் பார்த்தீங்கன்னா, மூனுக்கு போய் சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ணி மறுபடியும் எர்த்துக்கே ரிட்டர்ன் ஆகுறது. இந்தியாவுக்கே வர்றது. அதுதான் சந்திராயன் 4ஓட ஆப்ஜெக்டிவ். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ப அ இன்டர்நேஷனல் ஐ மீன் இந்தியாவுக்குன்னு ஒரு ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு பேரு பாரதிய அந்தாரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2035ல இந்த இந்தியாவுக்கான ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட்டு. ஸோ இந்த மாரியான மிஷன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்கிங் அப்படிங்கிற டெக்னாலஜி இருந்தா தான் நம்மளால அத பண்ண முடியும். ஏன் இந்த டாக்கிங் அப்படிங்கிற டெக்னாலஜி தேவைப்படுது அப்படின்னா, இப்போ இப்போ எக்ஸாம்பிள்க்கு இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே எடுத்துப்போம். ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். ஓகேங்களா? நெறைய காம்போனன்ட்ஸ் வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து இருக்கும். நம்மனால ஒரே லான்ச்ல அவ்ளோ பெருசா நம்மனால அனுப்ப முடியாது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு லான்ச்லயும் கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பிட்டு, இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமென்ட் மூலியமா விண்வெளியில வச்சு ஒண்ணொண்ணையும் ஜாயின் பண்றப்ப, அது ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனா நமக்கு உருவாயிரும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமென்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. நம்ப விண்வெளி துறையில அடுத்த கட்டங்களுக்கு நகரணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த டாக்கிங் டெக்னாலஜிய மாஸ்டர் பண்ணி இருக்கணும். சரியா? ஸோ அத நம்ப கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த செய்திய தான் இங்க குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு போப் பிரான்சிஸ் வந்து இறந்துட்டார். நம்ம மொழியில சொல்லணும் அப்படின்னா, போப் ஆண்டவர் இறந்துட்டார். சரிங்களா? ஸோ அவர பத்தின செய்திகள வந்து குடுத்திருக்காங்க. ஸோ போப் பிரான்சிஸ் எப்ப பிறந்திருப்பார் அப்படின்னா, டிசம்பர் 17, 1936ல அவரோட பிறக்கிறப்ப அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் மரியோ
பெர்கோக்லியோ அப்படிங்கிறது அவரோட பேரு. எங்கன்னா அர்ஜென்டினாவோட கேப்பிட்டல் பியூனஸ் ஏரிஸ்ல வந்து பிறந்திருப்பார். சரிங்களா? அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். இவர் எப்ப போப் ஆண்டவரா மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2013 மார்ச் 13ல சரிங்களா? 266வது போப் ஆண்டவராக மாறுறார். அப்போ போப்பா மாறுறப்ப தான் அவர் போப் பிரான்சிஸ் அப்படிங்கிற பேர வந்து அடாப்ட் பண்ணிக்கிறார். சரிங்களா? மத்தபடி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு நெறைய ஃபேமஸான போப் ஆண்டவரா இருந்திருப்பார். லைக் வந்து கிளைமேட் சேஞ்ச், என்விரான்மென்டல் புரொடெக்ஷன் அண்ட் தென் ஹோமோசெக்சுவல்ஸ் அப்படிங்கிறத காலங்காலமா வந்து அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், இப்ப ஹோமோசெக்சுவல்ஸ அடாப்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து நம்ப ஒரு அக்செப்டிங்கா இருக்கணும் நம்ப அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆ நெறைய நாடுகளுக்கு டிராவல் பண்ணிருப்பார். சைனா போயிருப்பார், ரஷ்யா போயிருப்பார். ஈராக்கோட ஷியா முஸ்லிம்ஸோட தலைவர வந்து மீட் பண்ணியிருப்பார். இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாம இவரோட மெமோயர் ஓகேங்களா? மெமோயர் அப்படின்னா நினைவு குறிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் செல்ஃபா அவர பத்தி எழுதக்கூடிய ஒரு புக். பயோகிராஃபி மாரி தான் மோர் ஆர் லெஸ் ஓகேங்களா? ஸோ அவரோட மெமோயர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோப் அப்படிங்கிறது அவரோட மெமோயர் பேர். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ போப் ஆண்டவர் இறந்துட்டார். அந்த செய்தி தான் இங்கே குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்து முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.